ஓம் ஸ்ரீ சொர்ணகர்ஷன் பைரவாய நமக. பைரவ ஆசீர்வாதம். உலகிலேயே மிகப்பெரிய கோவில் நம் தமிழகத்தின் ஈரோடில் காட்சியளிக்கிறது. காண்பவர்களை மெய்சிலிர்க்க வைக்கும் வண்ணம் ஸ்ரீ காலபைரவரின் பிரம்மாண்டமான திருவுருவச் சிலை. 39 ஃபீட்டுக்கு பைரவர் இருக்காங்க. கோயிலுக்குள்ள வந்தா ஒரு குட் பாசிட்டிவிட்டி இருக்கு. சாமி கும்பிடும் போது மனசுக்கு ஒரு திருப்தியா இருக்குது. மன அமைதி தான் எதிர்காலத்தை கொடுக்குங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. உலகத்திலேயே ரொம்ப 39 அடி உயரமான காலபைரவர் சிலை இங்க மட்டும்தான் இருக்குது. ஓம் ஸ்ரீ ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவாய நமக. காசிக்கு போனா என்ன பயணம் உண்டோ அந்த பயணம் இந்த காலபைரவர்கிட்ட கிடைக்குது. நம்ம நினைச்சது எல்லாமே நடக்கும். நம்மளோட பிரச்சனைங்க எல்லாமே இந்த கோயில்ல சாமி கும்பிட்டு எல்லாமே தீரும்னு சொல்லுவாங்க. அது உண்மைதாங்க. அது எல்லாமே நடந்திருக்கு. எனக்குமே நடந்திருக்கு. நான் பர்சனலா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி தான் உங்ககிட்ட நான் சொல்றேன். எங்களுக்கு ரொம்ப சிறப்பா இருந்தது. நாங்க நினைத்த காரியம் நிறைவேறியது. அதனால நாங்க மாசம் மாசம் விடாம அஷ்டமி தேதிக்கு இங்க பாலாபிஷேகம் பண்றோம். எனக்கு ரொம்ப திருப்தியா சந்தோஷமா இருக்கு. நினைச்சது நல்லபடியா நடக்குது. தேங்காய் தீபம் போடுறாங்க. நம்ம என்ன வேண்டுதல் நினைச்சு போடுறோமோ அது கண்டிப்பா நடக்குதுங்க. நம்ம நினைச்ச காரியம் உடனே நடக்குதுங்க இந்த கோயில்ல. நீங்க குழந்தை இல்லாதவங்க குழந்தை வரம் கேட்கறாங்க, வீடு கட்ட முடியாதவங்க வீடு கட்டிக்கலாம், இடம் வாங்க முடியாதவங்க இடம் வாங்குறாங்க. இந்த மாதிரி நிறைய நீங்க இந்த சன்னதிக்கு கண்டிப்பா எல்லாரும் தரிசனம் செய்யுங்க. நீங்க நினைச்ச காரியம் கண்டிப்பா நடக்கும். இட பிரச்சனை, டிசீஸ் லைக் அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை இந்த பைரவர் தீர்த்து வைக்கிறாரு. வேண்டுதலுக்குமே நல்ல ஒரு வழிகாட்டுதல் நெறிமுறையா இருக்கு. உயர்ந்த சிந்தனையை வேதமாக கொண்டு ஸ்ரீ பைரவமூர்த்தியின் பூரண அருளாசிகளை பெற்று மனித குல நல்வாழ்வுக்கான எண்ணங்களோடும் அது சார்ந்த செயல்களோடும் சதா இயங்கி வருகிறார் திரு விஜய் சுவாமிஜி அவர்கள். கோயிலில் இல்லாத ஒரு புது சிறப்பு இங்கே இருக்குது. என்னென்னா பெண்களையும் கருவறைக்குள்ளே விட்டு அவருக்கு பாலாபிஷேகம் கூட பண்ணறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. பாலாபிஷேகம் எங்கேயும் இல்லாதபடி நம்மளே போய் கருவறையில் ஸ்வர்ணலிங்கத்துக்கு நம்மளே அபிஷேகம் பண்ணிட்டு போய்க்கலாம். கர்ப்பகிரகத்துக்குள்ள பெண்களே போய் சாமி கும்பிட்டு பாலாபிஷேகம் பண்ணிட்டு வரலாம். ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் கோடி 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 எண்ணிறந்த கோடி. ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய. என்னிலே இருந்த ஒன்றை யான் அறிந்ததில்லையே, என்னிலே இருந்த ஒன்றை யான் அறிந்து கொண்டடின், என்னிலே இருந்த ஒன்றை யாவர் காண வல்லரோ, என்னிலே இருந்திருந்து யான் உணர்ந்து கொண்டேனே.